اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டாவது அமர்வில் எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும், ஒரு அரை மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும், இதுதான் இந்த அமர்வுடைய தலைப்பு. ஏன் எவ்வாறு உம்ரா செய்யணும்னு நான் ஹஜ்ஜிக்கு முன்னால் உம்ராவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் பண்ண போகக்கூடிய ஹஜ்ஜு எந்த ஹஜ்ஜி பண்ண போறிய? தமத்து ஹஜ்ஜி. தமத்து ஹஜ்ஜி இன்ஷா அல்லாஹ் பண்ண போகிறோம். ஹஜ்ஜு 3 வகை. நான் கேட்பேன் எத்தனை வகை என்னென்னு சொல்லிட்டு. ஹஜ்ஜு எத்தனை வகை? 3 வகை. முதல் வகை ஹஜ்ஜுக்கு பேர் தமத்து. தமத்து. ரெண்டாவது வகை ஹஜ்ஜுக்கு பேர் கிரான். கிரான் ஹஜ்ஜி. மூணாவது வகை ஹஜ்ஜுக்கு பேர் இஃப்ராது. கரெக்டா? இஃப்ராது. 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 மறுபடியும் சொல்றேன் பாருங்க. தமத்து, அப்புறம் என்ன? கிரான், அப்புறம் என்ன? இஃப்ராது. ஹஜ்ஜி 3 வகை. புரியுச்சா? தமத்து ஹஜ்ஜிண்டா என்னன்னு சொன்னா, முதல்ல உம்ரா பண்ணி முடிச்சிடுறது. ரெண்டாவது என்ன பண்றது? ஹஜ்ஜி பண்றது. உதாரணமா இங்கேருந்து அவர் போறது உம்ரா ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா இஹ்ராம் கட்டுறாருல, இஹ்ராம் எது கட்டுவாரு? உம்ராவு கட்டுவாரு. இஹ்ராம் அந்த உம்ராவு கட்டுறாங்கல்ல, பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு, பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத். இதான் நியத்து. மற்ற நியத்தெல்லாம் மனசுல நினைக்கணும். ஹஜ்ஜுக்குரிய நியத்து நினைச்சா மட்டும் பார்த்தா என்ன செய்யணும்? வாயிலையே சேர்த்து சொல்லணும். அப்ப பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக், பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் அப்படின்னு உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி உம்ராவுக்காக நியத்து வச்சு அங்கே போய் உம்ரா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இஹ்ராமை அவுத்துருவாரு. தமத்து ஹஜ் பண்றாருல, அவர் உம்ராவுக்கு போய் உம்ரா பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்வார்? இஹ்ராமையே அவுத்துருவாரு. இஹ்ராமை அவிழ்த்து விட்டு அவர் நார்மலாகவே நீடிப்பார், மக்காவிலேயே தங்குவார். துல்ஹஜ் 8 வரும். துல்ஹஜ் 8லயோ 7லயோ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, மக்காவுல எந்த ஹோட்டல்ல தங்கினாரோ அதே ஹோட்டல்ல அதே லாட்ஜிலேயே குளிச்சு கிழிச்சிட்டு என்ன செய்வாரு? அடுத்த இஹ்ராம் கட்டுவாரு. எதுக்காக கட்டுவாரு? ஹஜ்ஜிக்காக கட்டுவார். புரிஞ்சா? அப்ப முதல்ல உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராமை அவிழ்த்து நார்மலாக இருந்து விட்டு ஹஜ்ஜுடைய காலம் வருது பத்தியால, துல்ஹஜ் 7ஓ 8ஓ, அப்ப மக்கா கிட்டையே லாஜிலேயே ரூமுலையே ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டி சொல்வாரு, பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன். பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவுக்கு போய் அரஃபாவுக்கு போய் ஹஜ்ஜை முடிக்கிறார்ல. இப்படி முடித்தால் இவர் செஞ்சார்ல ஹஜ்ஜி, இந்த ஹஜ்ஜிக்கு பேர் என்ன? தமத்து ஹஜ்ஜி. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தமத்து ஹஜ்ஜின்னு சொன்னா முதல்ல உம்ராவை பண்ணி முடிப்பது, அதுக்கு பிறகு என்ன செய்வது? ஹஜ்ஜை பண்ணுவது. தமத்து என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை சேர்ப்பது என்று பொருள். தமத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன? அதிகமான நன்மைகளை சேர்ப்பது என்று பொருள். அப்ப ஒரே பயணத்தில் உம்ரா என்பது பெரிய இபாதத், ஹஜ் என்பது அதை விட பெரிய இபாதத்து. ஒரே பயணத்தில் 2 பெரிய இபாதத் செஞ்சிட்டனால நீங்க நிறைய நன்மையை சேர்த்துட்டீங்களா இல்லையா? அதனால அதுக்கு பேர் என்ன? தமத்து. புரிஞ்சா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1. ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? கரான். கரான் என்று சொன்னால் சேர்த்தல் என்று பொருள். இந்த ஜமுங்கிறாங்கல்ல, ஜமு கஸ்ரு, தொழுகையில ஜமு பண்றது கஸ்ரு பண்றது. அப்ப ஜமு என்று சொன்னால் சேர்த்தல், அதானே? அதே மாதிரி கிரான் என்று சொன்னாலும் சேர்த்தல் என்று பொருள். கிரான் என்ன அர்த்தம்? சேர்த்தல் என்று பொருள். எப்படி சேர்த்தல்? ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து விடுவது. ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து விடுவது. அவர் தனியா உம்ரா பண்ண மாட்டாரு, நியத்து தான் வைப்பாரு. ஆனா நியத்து வச்சார்ல,
அதனால உம்ரா பண்ணாட்டியாலே உம்ராவுக்குரிய நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார். புரியுச்சா? கிரான் பண்ணக்கூடிய ஹாஜி எப்படி நியத்து வைப்பார்னு சொன்னா, இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போறார்ல, அவர் சொல்லுவாரு பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன். புரியுதா? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன், ரெண்டையும் சேர்த்து, எல்லாம் நான் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக இங்கே வந்து இஹராம் கட்டி விட்டேன் அப்படின்னு இஹராம் கட்டிக்கிட்டு நேரா போய் அவர் ஹஜ்ஜி தான் பண்ணுவாரு. நேரா போய் என்னதான் பண்ணுவாரு? உம்ராவெல்லாம் பண்ண மாட்டாரு, ஹஜ்ஜி தான் பண்ணுவாரு. ஹஜ்ஜை முடிச்சு ஊருக்கு வந்துடுவாரு. ஆனா நியத்து வச்சது உம்ராவுக்கு சேர்த்து நியத்து வச்சாரு, ஆனா பண்ணல. அப்ப உம்ராவுக்கு நியத்து வச்சார்ல, உம்ராவுக்கு இஹராம் கட்டினார்ல, அவருக்கு உம்ராவே பண்ணாம இருந்தாலே அவருக்கு அல்லாஹ் உம்ராவுடைய நன்மையையும் சேர்த்து கொடுப்பாங்கறனால அந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? கிரான். புரியுதா? இஃப்ராத் என்று சொன்னால் ஒருமை என்று பொருள். இஃப்ராதுக்கு என்ன அர்த்தம்? ஒருமை. ஒருமை, இருமை, பன்மை படிச்சுக்கிறோமா இல்லையா? அப்ப இஃப்ராத் என்று சொன்னால் ஒருமை. ஒருமைனா என்ன? ஹஜ்ஜ மட்டும் பண்ணிட்டு வந்துடுறது, உம்ரா பண்றது இல்லை. புரியுதாஜி? இங்கேருந்து அவர் இஹ்ராம் கட்டுறார்ல, இஹ்ராம் கட்டும்போது சொல்லுவார் பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன், பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் அப்படின்னு ஹஜ்ஜிக்கு மட்டும் இஹ்ராம் கட்டுவார். நேராக போய் ஹஜ்ஜை மட்டும் முடிப்பார், முடிச்சுட்டு திருச்சிக்கு வந்துடுவார். அப்போ ஹஜ்ஜை மட்டும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டார்ல, ஹஜ்ஜை மட்டும் பண்ணார் பார்த்தியாலா? அதனால அவர் பண்ண ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? இஃப்ராத் ஹஜ்ஜி. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியாலா? தெளிவாக புரிஞ்சாச்சா? இப்போ நீங்களும் வந்து தமத்து ஹஜ்ஜு பண்ணுங்க. போகிறது போகிறோம், நன்மையை நிறைய சம்பாதிப்போமே, ஏன் ஹஜ்ஜை மட்டும் பண்ணிட்டு வரணும்? ஏன் உம்ராவுக்கு நியத்து வச்சு போட்டு உம்ரா பண்ணாமல் வரணும்? புரிஞ்சா? அப்போ உம்ராவையும் பண்ணுவோம், ஹஜ்ஜையும் பண்ணுவோம். புரிஞ்சா? அதுக்கு பேர் என்ன? தமத்து ஹஜ். புரிஞ்சா? அப்போ தமத்து ஹஜ்ஜில் முதல்ல உம்ராங்கிறனால எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும் அதை இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். நீங்கள் உம்ராவுக்கு வந்து இஹ்ராம் கட்டுறோம் பார்த்தியலா? இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால் நல்லா நீங்கள் வெட்ட வேண்டிய முடியை வெட்டிக்கிறங்க, நகத்தை வெட்டிக்கிறங்க. அப்போ நகத்தை வெட்டிட்டு முடிகளை அகற்ற வேண்டிய முடிகளை நீங்கள் அகற்றிவிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டுறோம். இந்த இஹ்ராமை பொறுத்தவரை நீங்கள் மீகாத்தில் போய் கட்டுவாங்க. ஆனால் மீகாத்துக்கு முன்னாலே கட்டிக்கிறலாம். சேஃப்டிக்கு என்ன செய்வோம்? மீகாத்துக்கு முன்னாலே கட்டிக்கிறலாம். சில பேர் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கட்டுவாங்க, சில பேர் திருச்சி ஏர்போர்ட்டில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? கட்டிக்கிடுவாங்க. இல்லை நான் வீட்டிலையே குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம்? குளிச்சு இழிச்சிட்டு இஹ்ராம் கட்டிக்கிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் போய்க்கிறலாம். அதனால உங்களுக்கு எது ரொம்ப சௌரியமாக இருக்குதோ, வசதியாக இருக்குதோ அதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாலேயே முதல்ல வெட்ட வேண்டிய நகத்தை பக்காவை நகத்தை வெட்டிடுங்க. வெட்ட வேண்டிய முடியை என்ன செஞ்சுக்கிறங்க? வெட்டிடுங்க. வெட்டி போட்டு இஹ்ராம் கட்டுங்க. இஹ்ராம் வந்து பெண்களை பொறுத்தவரை நார்மல் ஹிஜாப் இருக்கு பார்த்தியெல்லாம், அதான் பெண்களுக்குரிய அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு. ஆண்களுக்கு உங்களுக்கு தெரியும், 2 வெள்ளை ஆடை இல்லையா? ஒரு ஆடையை வந்து கீழே உடுத்துவோம், இன்னொரு ஆடையை மேலே போட்டுக்கிடுவோம். அந்த கீழே உடுத்தக்கூடிய ஆடையை என்ன செய்வோம்? அந்த கட்டக்கூடிய முறை தெரியுமா இல்லையா? அது என்ன செய்யறது? ஒரு துண்டு இருக்காஜி, சும்மா ஒரு டவல் மாதிரி சும்மா அந்த அந்த துண்டை எடுத்து கொடுத்தா கூட போதும். எனக்கு பேசிட்டு இருக்கா? இல்லை துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குமே. மாஷா அல்லா. சரி சிப்பா தாங்க தாங்க தம்பி, எடுப்பாத நீ அதை கொண்டு வாப்பா. ஏன்னா இது அது பெருசாக இருக்கான். மாஷா அல்லா. அப்படியா? சரி வை வை, தேவைப்பட்ட இங்கே இங்கே வை, இங்கே வை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இஹ்ராம் கட்டுறது, ஏன்னா அந்த துண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த துண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த துண்டை நீங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் மேலே ஒசத்தி என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்படி கட்டுறிய, கொஞ்சம் மேலே ஒசத்திக்கிறிய, நெஞ்சு வர வச்சுக்கிறிய. நெஞ்சு வர வச்சு என்ன செய்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் நீளமாக இருக்கும் பார்த்திங்களா? முழுசாக இப்படி சுற்றின இலக்கு நீங்கள் நடக்க முடியாது. கொஞ்சம் இப்படியும் சேர்த்து சுற்றி, இப்படியும் சேர்த்து சுற்றி இங்கே நெஞ்சுக்கிட்ட வச்சிடுறிய. நெஞ்சுக்கிட்ட வச்சு நீங்கள் எல்லோரும் பெல்ட் போடுவீங்க. இஹ்ராமுக்கு கண்டிப்பாக பெல்ட் போடா, இல்லைன்னா அவங்க நிற்காது. பெல்ட் போட்டு பக்காவை இருக்கிறீங்க. பக்காவை பெல்ட், அந்த பெல்ட்டுக்குள்ளே நீங்கள் காசு கீசு என்ன வைக்க எல்லாம் வச்சுக்கிறங்க.
வச்சுக்கிட்டு இந்த மேலே உள்ள துண்டிக்கு பார்த்தியலா, இதை எடுத்து என்ன செய்ய, அப்படி கீழே போட்டு பெல்ட்டு கீழே வச்சு மடித்து விட்டு கீழே அப்படி அமைக்கிறீங்க. கீழே அப்படி சுரிய விட்டியலாக்க என்னவாயிரும், பக்காவா நின்றுக்கிறோம். புரியுச்சா? ஏன் ஹராம் கட்டியாச்சு? உள்ளாடைகள் எதுவும் இருக்கக்கூடாது, உள்ளாடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. கீழாடை கட்டியாச்சா, மேலாடை என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொரு வெள்ளை துணி இருக்கு, அந்த வெள்ளை துணி இப்படி தூக்கி வச்சுக்கிறோம். புரியுச்சா? இப்படி வச்சு இது இங்கே கீழே இருக்குது, அக்குள், அதாவது அக்குள் இங்கே இருக்குது, இது இப்படி வச்சு இப்படி தூக்கி, புரியுதா? லேடிஸ் எல்லாம் அவங்க ஹிஜாபு தான் அவங்களுக்கு அவங்க போடுறாங்களையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சரியா? இது மாதிரி வச்சு இப்படி தூக்கி போடுறோம். இப்படி தூக்கி போட்டு பெருசாக இருந்தால் அங்கே நல்லா இருக்கேன், சரியா? சின்னங்கனால முழுசாக முடியலை. இப்படி தூக்கி முழுசாக போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இடது தோல் பூஜம் மறைஞ்சிருக்கும், இடது தோல் பூஜம் மறைஞ்சிருக்கும், வலது தோல் பூஜம் தெரியும். இப்படி தான் இஹ்ராம் கட்டுறது. பெரிய துணியாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்படி தூக்கி போட்டுறீங்களா? இப்படி தூக்கி போடுறோம். இதை நீங்கள் எப்போ இப்படி தூக்கி போடணும்னு சொன்னால் தவாஃப் ஆரம்பிக்கிறோம் பார்த்தியலா, தவாஃப் ஆரம்பிக்கிறோம் பார்த்தியலா, அப்போ தான் நீங்கள் இப்படி தூக்கி போடணும். நார்மலாக நீங்கள் வீட்டிலையோ அல்லது ஏர்போர்ட்டிலோ நீங்கள் இஹ்ராம் கட்டும் போது அப்படிலாம் போய் தூக்கி போட தேவை. இப்படி தூக்கி போடாமல் நீங்கள் டவல் போடுறீல்ல, வீட்டில் டவல் போடுறோம் பார்த்தியலா, அப்படி தூக்கி போட்டுக்கிற வேண்டியதான். புரியுச்சா? நீங்கள் இஹ்ராம் கட்டும் போது இப்படி தூக்கி போட்டுக்கிறங்க, போட்டாச்சாச்சி, இப்படி தூக்கி பக்காவாக போட்டுக்கிறங்க. இப்படி தூக்கி பக்காவாக போட்டு நீ ஏற்று வைக்கிறீங்க. நீ ஏற்று என்ன சொல்லுவிய? முதல்ல வந்து உம்ராக்கு தானே போறிய, தமத்து ஹஜ்ஜி தானே, முதல்ல உம்ரா தானே. நீ ஏற்று என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். வேணா எழுதிக்கிறங்க, பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். சரியாஜி? இல்லையா பாய், சொல்லுங்க. உம்ரத்தன், மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். சரியா? இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் இஹ்ராம் அணிஞ்சிருக்கணும், துணி போட்டிருக்கணும். அந்த துணியை போட்டுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களாக்க நீங்கள் இஹ்ராம் கட்டிட்டீங்க. அந்த துணியை கட்டுறது மட்டும் இஹ்ராம் கிடையாது, இந்த வார்த்தையை சொல்லுவதும் இஹ்ராம். பெண்களை பொறுத்தவரை அவங்க நார்மல் ஹிஜாப் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இருக்கிறீல்ல, இதே மாதிரி இந்த ஹிஜாபோடு பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். ஓகே, இதை சொல்லிட்டீங்களாக்க நீங்கள் இஹ்ராம் கட்டிட்டீங்க. இதை சொல்லிட்டு முதலில் சொல்ல வேண்டிய இபாதத் என்ன என்று சொன்னால், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சரியா? இதுக்கு பேர் தல்பியா. இதுக்கு பேர் என்ன? தல்பியா. அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை கண்டிப்பாக நீங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்படி இஹ்ராம் கட்டிட்டோன்னு சொன்னால் சில விஷயங்கள் உங்கள் மீது ஹராம். இஹ்ராம் கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஹராம் ஆக்குதல். இஹ்ராம் என்று சொன்னாலே ஹராம் ஆக்குதல் என்று பொருள். உங்களுக்கு தெரியும், தொழுகையில் தக்பீர் கட்டுகிறோம் இல்லை, முதல் தக்பீர், அதுக்கு பேர் என்ன? தக்பீரு தஹரீம். தக்பீரு தஹரீம் என்று சொன்னாலே ஹராமாக்கக்கூடிய தக்பீர், ஹராமாக்கக்கூடிய தக்பீர் என்று பொருள். இந்த தக்பீர் எதை ஹராமாக்குகிறது என்று சொன்னால், தொழுகைக்கு முன்னால் உள்ள ஹலாலான காரியங்களை இந்த தக்பீர் ஹராமாக்கிவிட்டது. நீங்கள் உண்ணுவது, நீங்கள் பருகுவது, நீங்கள் சிரிப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் சலாம் சொல்வது, நீங்கள் பதில் சொல்வது, அப்போ எவ்வளவோ காரியங்கள் ஹலாலான காரியங்கள். இந்த ஹலாலான காரியங்களை தக்பீர் என்ன செய்து விட்டது? ஹராமாக்கி விட்டது. எனவே இந்த முதல் தக்பீருக்கு பேரு தக்பீரு தஹரீம், ஹராமாக்கக்கூடிய தக்பீர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இஹ்ராம் என்று சொன்னாலும் ஹராமாக்குதல், ஒரே அர்த்தம் தான். இஹ்ராம் என்ன அர்த்தம்? ஹராமாக்குதல் என்று பொருள். எதை ஹராமாக்குதல்?
ஒருவர் எஹராம் கட்டிவிட்டார் என்று சொன்னால் எஹராமுக்கு பிறகு முடி வெட்டக்கூடாது, ஹராம். எஹராமுக்கு பிறகு வேணா எழுதுக, எஹராமுக்கு பிறகு முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், நறுமணம் பூசுதல், வேட்டையாடுதல், மனைவியோடு உறவு கொள்ளுதல், ஆண்கள் தலையை மறைத்தல். தொப்பி போடுற பத்தியாலா, ஏறாம் கட்ட தொப்பில போடக்கூடாது. ஆண்கள் தலையை மறைத்தல், ஆண்கள் சாக்ஸ் போடுதல். பெண்கள் போட்டுக்கலாம், ஆண்கள் இஹ்ராமுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, சாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இவைகள் எல்லாம் ஹராம். அதனால தான் இதுக்கு பேர் இஹ்ராம். புரிஞ்சா? அப்ப நம்ம இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால முடிய வெட்டணும், நகத்தை வெட்டணும், குளிச்சுட்டு என்ன செய்யணும்னா இந்த துணியை கட்டுறதுக்கு முன்னால நறுமணம் போட்டுக்கணும். உடம்புல நறுமணத்தை துணியில போட்டுறாதீங்க. என்ன செய்யுங்க, உங்க உடம்புல நறுமணத்தை, அது சுன்னத், ரசூலா போட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. நறுமணத்தை உடம்புல ரசூலா தேய்ச்சிக்கிட்டாங்க, முடியல என்ன பண்ணாங்க, தேய்ச்சிக்கிட்டாங்க நறுமணத்தை அப்படின்னு இருக்கு. நறுமணத்தை முகத்துல போட்டுக்கலாம், அக்குள்ள, கையில, தலை, முடியல நறுமணத்தை நீங்க போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு அந்த இஹ்ராமுடைய துணி என்ன செய்யுங்க, உடுத்துங்க. உடுத்திவிட்டு என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உமரத்தன் என்று சொல்லிவிடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லிட்டு இஹ்ராம் கட்டிட்டீங்களா? தல்பியா சொல்றீங்களா? தல்பியா சொல்லிக்கிட்டே இன்ஷா அல்லாஹ் ஃப்ளைட்லாம் ஏறுறிய, ஃப்ளைட்டில் போறிய, ஜித்தாவுக்கு இன்ஷா அல்லாஹ் போய் இறங்குறிய, அப்படி மக்காவுக்கு போறிய. மக்காவில் ரூமெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ரூமில் கூடிய லக்கேஜ்லாம் இன்ஷா அல்லாஹ் வச்சிருக்க. வச்சுப்புட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போனவனையுமே செஞ்ச முதல் இபாதத் என்ன என்று சொன்னால் உலு செய்தார்கள். உலு என்பது பெரிய இபாதத். நம்மெல்லாம் அதை பெருசாக நினைக்கவே மாட்டோம். ஆனால் உலு செய்வது என்ன பெரிய இபாதத்து. நீங்கள் போய் உங்களுக்கு பாத்ரூமும் உங்களுடைய சுய தேவைகளை முடிச்சுட்டு குளிக்கணும்டா, குளிச்சுப்புட்டு அதை சாப்பிட்றோம், அதான் பண்ணுங்க. உங்களுடைய கடமை, உடல் கடமை செஞ்சுருங்க. உடம்பு கடமையை நீங்கள் செஞ்சுப்புட்டு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய கடமையில் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, உலு செய்யுங்கள். உலு செய்து விட்டு அந்த ட்ரெஸ்ஸோடு செய்யலாம். அப்புறம் இஹ்ராம் கட்டிட்டா தச்ச ஆடையை உடுத்தக்கூடாது. தைத்த ஆடை மூட்டப்பட்ட, இந்த மாதிரி மூட்டி இருக்கிற பத்தியலா, அந்த மூட்டின லுங்கி இருக்கு பத்தியலா, அந்த மூட்டிய லுங்கிகை, தைத்த ஆடைகள் ஆண்கள் அணியக்கூடாது. நான் தடை செஞ்சிருக்கு பத்தியலா. டவல் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆடையாக யூஸ் பண்ணக்கூடாது, தச்சதை. சரியா? அப்ப இஹ்ராமுக்கு பிறகு தைக்கப்பட்ட ஆடை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்ப நேரா போய் ஒலு செஞ்சிட்டோமா, ஒலு செஞ்சுட்டு தல்பியாவை சொல்லிக்கிட்டே எங்க போறோம், காபத்துல்லாவுக்கு போறோம். காபத்துல்லாவுக்கு போன உடனேயுமே நீங்க காபத்துல்லா உள்ளுக்குள்ள சின்ன கருப்பு பள்ளிவாசல் இருக்காங்க. காபத்துல்லா சுத்தி பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ரவுண்டா கட்டியிருப்பாங்க. அந்த சுத்தி பெரிய பள்ளி இருக்கு பத்தியலா, அதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம். அதுக்கு பேர் என்ன, மஸ்ஜிதுல் ஹராம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள போனா தான் காபாவுக்கு போக முடியும். சரியா? அப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நீங்க போகும்போது எந்த காலை வச்சு போகணும், வலது காலை வச்சு போகணும். போகும்போது ஓதக்கூடிய துவா என்ன செய்யணும், ஓதன. என்ன துவா ஓதன, அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க, அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க என்கிற துவாவை ஓதிக்கொண்டு வலது காலை உள்ள வச்சு போறோம். போகும்போது நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டே போறீங்க. உள்ளுக்குள்ள அப்படி போனவனையுமே கொஞ்சம் தூரம் போனவனையுமே காபத்துல்லாவை பார்த்துருவோம். காபத்துல்லாவை பார்த்தாச்சா, காபத்துல்லாவை பார்த்தவனையுமே என்ன செய்யணும், தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். தல்பியாவுடைய ஆரம்பம் இஹ்ராம் கட்டுவது, தல்பியாவுடைய முடிவு காபத்துல்லாவை பார்ப்பது. காபத்துல்லாவை பார்த்தவனையுமே தல்பியாவை நிப்பாட்டிக்கிறான். தல்பியாவை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம இஹ்ராமுடைய துணியை இப்படி தூக்கி டவல் மாதிரி போட்டிருந்தோமா இல்லையா, இந்த டவல் மாதிரி போட்டிருந்த துணியை எப்படி மாத்திரானே, வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்தமா என்ன செய்யறானே, மாத்திரான். மாத்திக்கிட்டு எல்லாருக்கும் உது இருக்குல்ல, எல்லாருக்கும் உது இருக்குல்ல, அந்த உலுவோடு என்ன செய்யணும்னு சொன்னா நேர ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கு பத்தியலா,
ஹஜ்ருல் அஸ்வது அதை நோக்கி நிற்கணும். அதை நோக்கி நின்று என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வலது கையை ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுவது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அதாவது ஜி இது வந்து காபான்னு வைங்களேன், மேலே அடித்து வச்சுக்கலாமா? இந்த குரான் எடுக்கத்தான் இந்தப்பா உங்கள் பக்கெட்டா? சரி, உங்கள் பக்கெட்டு காபா, இது வந்து காபா சரியா? இது காபாவுடைய இடது மூளை, அப்படித்தானே? அப்படித்தானே ஜி? இது வந்து காபாவுடைய இடது மூளை எனக்கு வருது. உங்களுக்கு எது இடது மூளை தான் வரும்? இது வரும். இதான் வருது. சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இது காபாவுடைய இடது மூளை. இங்கே வந்துடுறோம் சரியா? இங்கே வந்துட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் இது இங்கே தான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது. காபாவுடைய இந்த இடது மூலை இருக்குது பார்த்தியாலா? இந்த இடது மூலையில் என்ன தான் இருக்கும்? ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும். அப்போ ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி என்ன செய்யணும்? கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். பச்சை லைட்டு ஃபுல்லாக அங்கிட்டு போட்டிருக்கேன், நிறைய மக்கள் இருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு எதிர்த்து சில பார்த்தா பச்சை லைட் இருக்கேன், இங்கே பார்த்தா ஹஜ்ருல் அஸ்வத் சரியா? இதை நோக்கி இந்த இடது மூலையை நோக்கி நீங்கள் கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். நீங்கள் முத்தமெல்லாம் தொடவுலாம் முடியாது. நீங்கள் தொட்டு முத்தம் கொஞ்சுங்க, தொட்டா முத்தம் கொஞ்சுங்க, இல்லை தொடாமல் நேரடியாக வாயை வச்சு முத்தம் கொஞ்சுங்க, அதுக்கு ஹதீஸில் இருக்குது புரியுச்சா? ஆனால் நீங்கள் தொடவுலாம் முடியாது, வாயை வச்சுலாம் முத்தம் கொஞ்சம் முடியாது சரியா? அதனால சைகை மட்டும் காட்டி பிஸ்மில்லா, சைகையை காட்டி முத்தம் கொஞ்சம் கூடாது. சைகையை காட்டி என்ன செய்யக்கூடாது? முத்தம் கொஞ்சம் கூடாது. சைகையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லியாச்சா? சொல்லி போட்டு இது இடது மூலையா, இங்கிருந்து தவாஃபை இப்படி ஆரம்பிக்கிறோம். புரியுதா? இது வாசல், இதுதானே வாசல். இப்படி ஆரம்பிக்கிறோம். இது முதல், அடுத்த மூலை வருது. அப்புறம் இங்கே ஒரு அரை வட்டை இப்படி இருக்கும். இந்த இடத்துல இந்த அரை வட்டத்தை தாண்டி அப்படி இங்கே வர்றோம். இது ரெண்டாவது மூலை, இது வந்து மூணாவது மூலை. புரியுதா? இந்த மூணாவது மூலைக்கு பேர் வந்து ருக்குனுல் யமான். இந்த மூணாவது மூலைக்கு பேர் என்ன? ருக்குனுல் யமான். அப்போ நீங்கள் இந்த ஹஜ்ருல் அஸ்வதில் தவாஃப் ஆரம்பிச்சே இல்லை, அப்படித்தானே? ஹஜ்ருல் அஸ்வதில் தவாஃப் ஆரம்பிச்சே இல்லை. இந்த தவாஃபில் நீங்கள் விரும்பிய துவாவை கேளுங்கள். இந்த துவாவை தான் கேட்கணும், அந்த துவாவை தான் கேட்கணும் அப்படின்னு எந்த ஷரத்தும் கிடையாது. இந்த மொழியில் தான் கேட்கணும், அந்த மொழி, எந்த ஷரத்தும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன அல்லாட்ட கேட்கணுமோ நீங்கள் தமிழில் கேளுங்க, நீங்கள் உருதுல கேளுங்க. உங்கள் தாய்மொழி இருக்குது பார்த்தியாலா? ஏன்னா தாய்மொழியில் தான் நம்ம விரும்பினதை கேட்க முடியும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஹுஷுவோடு கேட்க முடியும். ஏன்னா முதல்ல காபாவை பார்த்தாலே அப்படி உடம்பெல்லாம் புல்லடிச்சு போயிடும். இந்த இறையச்சத்தோடு நம்மளால் கேட்க முடியும். நான்லாம் அப்படி காபாவை பார்த்துட்டு அப்படியே வானத்தை பார்ப்பேன். இப்படி காபாவை பார்த்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து அல்லாவே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி துவா செய்வோம். அப்போ நீங்கள் இங்கிறது என்ன செய்யுங்கன்னா, தவாஃப் ஆரம்பிக்கும் போது நீங்கள் துவாவுலேருந்து என்ன செய்யுங்க, அப்படி துவா செஞ்சு தமிழில் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டு இது ஒரு மூலை, இந்த அரை வட்டம் வரும், இங்கே வந்துடுறியா. அப்புறம் இந்த மூணாவது மூலைக்கு வந்துடுறியலா? மூணாவது மூலைக்கு பேர் என்ன? ருக்குனுல் யமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை வருகிற போது குறிப்பிட்ட ஒரு துவாவை தான் ஓத சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இந்த துவா தெரியும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். புரிஞ்சா? திரும்ப திரும்ப நீங்கள் ஓதுங்க, திரும்ப திரும்ப நீங்கள் ஓதி இங்கே வந்துடுறிய ஹஜ்ருல் அஸ்வத் இந்த ரூம் வந்துட்டீங்களா? இந்த மூளைக்கு வந்தாச்சா? இந்த மூளைக்கு வந்துட்டா ஒரு தவாஃபை முடிச்சிட்டீங்க, அப்படித்தானே? ஆரம்பமும் ஹஜ்ருல் அஸ்வத், தவாஃபுடைய முடிவும் ஹஜ்ருல் அஸ்வத். ஒரு தவாஃப் முடிச்சாச்சு. ரெண்டாவது தவாஃப் ஆரம்பிக்கிறது, மறுபடியும் ஹஜ்ருல் அஸ்வத் நோக்கி கையை நோக்கி தூக்கி வெறுமனை அல்லாஹு அக்பர். முதல்ல ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். புரிஞ்சா? ஏன்னா ஆரம்பிக்கிறோம் பத்தியலா, பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பண்ணும்போது பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை. என்ன செய்யணும்? வெறுமனை அல்லாஹு அக்பர் அப்படின்னு கையை காட்டுங்க. ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி கையை காட்டி நீங்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யறிய? அப்படியே தவாஃப் செய்யறிய. அதே மாதிரி சுத்துறிய. புரிஞ்சாத்தா? இப்படி சுற்றி நீங்கள் விரும்பின துவாவை கேட்டுக்கிறங்க.
கேட்டுக்கிட்டு இப்படியே வர்றிய, இப்படியே வந்து இந்த மூலைக்கு வந்துட்டிய. இந்த மூலைக்கு பேர் என்ன? ருக்குனுல் யமான். ருக்குனுல் யமானு டு ஹஜுல் அஸ்வத் வரை வருகிற போதே ஓதக்கூடிய துவா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா. திருப்பி திருப்பி அதே கேட்கணும். இங்கே வந்துட்டிய, ஹஜுல் அஸ்வதுக்கு வந்தாச்சு. அப்போ ரெண்டாவது தவாஃப் முடிச்சாச்சு. மூணாவது தவாஃப் ஆரம்பிக்கிறிய. மூணாவது தவாஃப் ஆரம்பிக்கும் போது கையை உயர்த்தன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி சொல்றிய. சொல்லிட்டு நீங்க விரும்பின துவாவை ஒரு முறை சொன்னால் போதும். ஒரு முறை சொன்னால் போதும். ஒரு முறை அல்லாஹு அக்பர் ஒரு முறை தான் சொல்லணும். ரசூலா ஒரு முறை தான் சொன்னாங்க. சரியா? சொல்லிவிட்டு தவாஃப் செய்கிறிய. அப்படியே தவாஃபில் பழைய மாதிரி வந்துடுறிய. ருக்குனுல் யமான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா, ஹஜுல் அஸ்வது. 3 தவாஃப் முடிச்சாச்சா? அதெல்லாம் வேண்டாம். சரியா? 3 தவாஃப் முடிச்சாச்சா? 3 தவாஃபை முடிச்ச உடனேயுமே என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க தோல் பூஜம் வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்து வச்சிருந்தீங்களா இல்லையா, அதை என்ன செய்யுங்க? மூடிக்கொள்ளுங்கள். வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்து வச்சியல்ல, முதல் 3 தவாஃபுக்கு தான் வலது தோல் பூஜ்ஜத்தை திறப்பது. புரியுதா? பாயிண்ட் புரியுதா? 4வது ஆரம்பிக்கும் புரிஞ்சாத்தா? 4வது ஆரம்பிக்கும் போது நீங்க டவல் மாதிரி தூக்கி போட்டுக்கோங்க. டவல் மாதிரி மேலாடையை தூக்கி போட்டுவிட்டு கையை காட்டி அல்லாஹு அக்பர். திருப்பி 4வது தவாஃப். அதே மாதிரி ருக்குல் யமானா ரப்பனா ஆத்தினா முடிச்சாச்சா? 4வது அல்லாஹு அக்பர். 5வது அல்லாஹு அக்பர். 6வது அல்லாஹு அக்பர். 7வது முடிச்சாச்சா? 7 தவாஃபு. இந்த 7 தவாஃபில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே போய், சரியா, உங்களுக்கு 3 மாடிகளில் தவாஃபு செய்வாங்க. மாடிக்கெல்லாம் ஏறிடாதீங்க, பெரிய வட்டமாக இருக்கேன். நீங்கள் மாடியில் 2 தவாஃபு செய்வதும் கீழே 7 தவாஃபு செய்வதும் சமம். மேலே மாடியில் வந்து வட்டம் பெருசாக இருக்கேன், கீழே வந்து பக்கமாக இருக்கேன். மட்டுமல்லாமல் கீழே போனால் முழுசாக காபாவை பார்க்க முடியும். காபா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அல்லாவுடைய ஹுஷு, அல்லாவுடைய பயம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் கீழே போயிருங்க. கீழே போய் காபா கிட்டே போயிருங்க. காபாவுக்கு பக்கத்தில் வட்டம் உங்களுக்கு சுருங்கும், சீக்கிரமாக நீங்கள் முடிக்க முடியும். கீழேயே இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். கீழே போய் வந்து 6 தவாஃபு செஞ்சுவிட்டு 7வது தவாஃபு செய்யும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்படி காபாவை ஒட்டி சுத்தாமல் கொஞ்சமாக அப்படி விலகி அப்படியே போய் போகிறது. அப்படியே நீங்கள் விலகி அப்படி நீங்கள் தவாஃபு செய்யும் போது இந்த 7வது இங்கே முடிக்கிறிய பற்றியலா, காபா கிட்ட நிற்காம கடைசிக்கு போயிருவிய. புரியுதாத்தா? சில பேர் கிட்ட போய் இங்கே 7வது தவாஃப் முடிச்சு விட்டு அம்புட்டு கூட்டம் வரும், அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே போவாங்க. தவாஃப் செய்கிற மக்களுக்கு பெரிய தொந்தரவு, இடையூறாக இருக்கேன். அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்காம கொஞ்சம் அந்த வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெருசாக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அப்படி கடைசிக்கு போயிட்டு வைங்களேன், உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, மற்ற ஹாஜிகளுக்கு கஷ்டம் இல்லை. இப்படி 7 தவாஃப் செஞ்சு முடிச்சிருங்க. முடிச்சாச்சா 7 தவாஃபை? 7 தவாஃபை செஞ்சு முடிச்ச உடனேயுமே என்ன செய்யுங்கன்னு சொன்னால், 2 ரக்காத் தொழுவுங்க. 7 தவாஃபை முடிச்சு விட்டு 2 ரக்காத் தொழுவுங்க. அந்த 2 ரக்காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துருங்க. அந்த கூட்ட நெரிசலில் போயெல்லாம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் மேலே மாடி படி இருக்கேன், அந்த படியில் ஏறி கொஞ்சம் மேலே வந்துருக்க. மேலே வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 2 ரக்காத் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுவுங்க. அந்த 2 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா என்பது அல்ஹம்து சூரா ஓதிப்புட்டு எது ஓதுங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதிட்டு எதை ஓதுன? குல் ஹுவல்லாஹு அஹத். புரிஞ்சா? இந்த 2 சூறாவை ஓதி 2 ரக்காத்தை முடிங்க. 2 ரக்காத்தை முடிச்சு விட்டு கையை தூக்கி நிறைய துவா செய்யுங்க. நிறைய துவா. ஹஜ்ஜி என்றால் காபாவை முன்னோக்கி, காபாவை முன்னோக்கி, காபாவை முன்னோக்கி. உங்களுக்கு உங்க காபத்துல்லா இருக்குல்ல ஜி, நம்ம தொழுவுறோம்ல, காபத்துல்லா முன்னோக்கி தொழுவுறோம்ல, நீங்க அங்கே பார்த்தாலே எல்லாம் காபா முன்னோக்கி தான் துவா செய்வாங்க. சரியா? வானத்தை பார்த்து துவா செய்வாங்க. நம்ம கிபிலாவை முன்னோக்குறோம்ல, அது மாதிரி கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி என்ன செய்யுங்கன்னா 2 ரக்காத் தொழுது போட்டு நிறைய துவா செய்யுங்க. என்னத்தா? ஆமா ஆமா, எங்கிட்ட ரவுண்டா மக்கள் துவா செய்வாங்க, ரவுண்டா தொழுவாங்க. எப்படி தொழுகையில் ரவுண்டா தொழுவுறாங்களோ அது மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னா, புரியுது ஜி, புரியுது ஜி. நீங்கள் போனாலே தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் போனாலே தெரிஞ்சுக்கிறோம். சரியா? நீங்கள் காபாவை முன்னோக்கி துவா செய்யுங்க. போனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
அப்படி பேர் அப்படி தான் செய்வாங்க. சரியா? துவா செஞ்சாச்சா? நீங்கள் ஹஜ்ஜின்டாலே உமராண்டாலே துவா செய்கிறதான், அப்படி தானே? நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற உமராவுக்கு போகிறேன்னு சொல்றிய, நாங்கள் பாய் எங்களுக்காக துவா செய்யுங்க, ஜி எங்களுக்காக துவா செய்யுங்க, மனைவிக்காக துவா செய்யுங்க, சமுதாயத்துக்கு துவா, அதானே சொல்ல போகிறோம். வேறு என்ன உங்கள்கிட்ட கேட்க போகிறோம்? துவா தான், துவா தான். நிறைய துவா, 2 ரக்கா தொழுது போட்டு நிறைய துவா செய்க, அவ்வளோதான், அவ்வளோதான். மாஷா அல்லா. சரியா? துவா செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக அப்படி வெளியே நோக்கி வந்தியலாக்க சஃபாவை நோக்கி நீங்கள் வருவது. சரியா? சஃபாவை நோக்கி நீங்கள் வருவது. சஃபாவை நோக்கி நீங்கள் வரும்போது நிறைய அங்கங்கே ஜம்சம் தண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அப்போ ஜம்சம் தண்ணி குடிச்சிக்கிறங்க. வேறு நேரங்களில் நிறைய குடிங்க. நீங்கள் இப்படி வரும்போது கொஞ்சம் குடிச்சிக்க, ஒரு பறக்கத்துக்காக. ஏன்னா நிறைய குடித்தா யூரின் வரும், வெளியே போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் போயிடும். அந்த ஒரு பறக்கத்துக்காக சுண்ணத்துக்காக என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஜம்சம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு நேராக வந்தியலாக்க எங்கே வந்துடுவிய? சஃபாவுக்கு வந்துடுவிய. சஃபாவுக்கு வந்தவனையுமே சஃபாவில் செய்ய வேண்டிய 6 இபாதத்துகள், சஃபாவில் செய்ய வேண்டிய 6 இபாதத்துகள். முதல்ல சஃபாவில் லைட்டாக அப்படி மேடு மாறி ஏறும். லைட்டாக அப்படி மேடு மாறி ஏறும்போது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதணும். சூரத்துல் பக்கராவுடைய 158வது ஆயத்து, 2வது சூறாவில் 2ல் 158. சூரா நம்பர் 2 சூரத்துல் பக்கரா 158 இல்லையாச்சா? இன்ன சஃபா வல் உம்ரத மின் ஷஆயிரில்லாஹ், அப்படித்தானே? வல் மருவத, இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். மனப்பாடம் பண்ணிக்கிருக்க. சரியா? பக்கராவுடைய 158வது ஆயத். இதை ஓதுங்க. 1 எங்கே வச்சு ஓதுன? சஃபாவுல. 2வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லுங்கள். புரிஞ்சாஜி? 2வது. 3வது உங்களுடைய வலது கையை வானத்தை நோக்கி உயர்த்தி, ஆட்காட்டி வரல வானத்தை நோக்கி காட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை தக்பீர் சொல்லுங்கள். புரிஞ்சா? தக்பீர் சொல்லியாச்சா? 4வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுங்கள். 4 ஈஸி தானே? ஒன்றும் உங்களுக்கு இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் வேண்டாம், நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். புரிஞ்சா ஜி? சரியா? மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. 2வது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சா? 3வது தக்பீர் சொல்லியாச்சா? 4வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஓதியாச்சா? 4 ஓதியாச்சா? 5வது என்ன அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. புரிஞ்சா? நான் இன்ஷா அல்லாஹ் போர்டில் எழுதி போடுறேன். இந்த வர்ற ஜும்மாவில் நான் போர்டில் எழுதி போடுறேன். உங்களுக்கு ஹதீஸில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முஸ்லீமில், சஹீஹு முஸ்லீமில் 2334வது ஹதீஸ், 2334வது ஹதீஸு. சுமார் ஒரு 7-8 பக்கம் இந்த ஹதீஸ் இருக்கும். சரியா? இந்த 7-8 பக்கம் இந்த ஹதீஸை நீங்கள் படிச்சிட்டீங்களாக்க எப்படி ஹஜ் உம்ரா செய்யணுங்கிறத முழுசாக படிச்சிட்டீங்க. ஒரே ஹதீஸில் அம்புட்டு இருக்கும். அந்த ஹதீஸை படிச்சுட்டு மட்டும் தான் இவ்வளோ பேசுகிறேன். புரியுச்சா? ஆனால் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸை படிச்சுக்கிறங்க. முஸ்லீமில் 2334வது ஹதீஸ். ஓகே, ஹயர். 4 சஃபாவில் 4 பண்ணியாச்சா? 5வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா
அன்ஜஸ வஹதா வனஸர அபுதா வஹஸமல் அஹஸாப வஹதா. சொல்லியாச்சா? ஓதியாச்சா? அஞ்சாவது. ஆறாவது காபத்துல்லாவை முன்னோக்கி துவா செய்வது. துவா செய்யணும். துவா எதை நோக்கி செய்யணும்? காபாவை முன்னோக்கி வந்து என்ன செய்யணும்? ஆறாவது துவா செய்யணும். இந்த ஆறையும் நீங்கள் சஃபாவில் செய்ய வேண்டும். மறுபடியும் நான் ஆறை ரிப்பீட் பண்ணுறேன். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். ஒன்று. ரெண்டாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். மூணாவது என்ன? அல்லாஹு அக்பர் 3 தடவை. நாலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. அஞ்சாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஹதா வனஸர அபுதா வஹஸமல் அஹஸாப வஹதா. 5. ஆறாவது என்ன? நமக்கு என்ன தேவையோ, சரியா, அதை நம்ம மொழிகளில் துவா செய்வது. இந்த ஆறையும் நீங்கள் சஃபாவில் செய்து விடுங்கள். சஃபாவில் செய்துவிட்டு மருவாவை நோக்கி நீங்கள் போறிய. மருவாவை நோக்கி நீங்கள் போனியலாக்க பார்த்தியலாக்க சஃபா மருவா வந்து 400 மீட்டர். சஃபா மருவா 400 மீட்டர். நீங்கள் சஃபாவுலேருந்து 200 மீட்டர் நடந்தான் போவிய. 200 மீட்டர் என்ன செய்விய? சும்மா நடந்தான் போவிய. அந்த 200 மீட்டரை தாண்டிய பிறகு தான் ஒரு பச்சை லைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி, சரியா, சுற்றி போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக பச்சை லைட்டு போட்டிருக்கேன். அந்த பச்சை லைட்டிலிருந்து ஒரு 100 மீட்டர் வர 300 மீட்டரை கழித்து அங்கே ஒரு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. பச்சை டு பச்சை என்ன செய்யணும்? கொஞ்சம் தொங்கோட்டம். ஆண்கள் மட்டும் ஓடுங்கள். பச்சை டு பச்சை தொங்கோட்டம் என்ன செய்யுங்க? ஓடுங்க. ஒரு 100 மீட்டர் தான் இருக்கேன். அந்த 100 மீட்டரை தாண்டினவுடனே அடுத்த பச்சை லைட்டு வரேன். பச்சை லைட்டு வந்தவுடனே நின்று நடந்து என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் போங்க. ஒரு 100 மீட்டர் அங்கிட்டு போவீங்க. போனால் என்ன வந்துடுறேன்? மருவா மேலே வந்துடும். மருவா மேலே வந்தவுடனேயுமே நீங்கள் மருவாவிலையும் லைட்டாக ஏறுறீங்களா? நீங்கள் மருவாவிலையும் லைட்டாக ஏறும் போது சஃபாவில் என்னென்ன ஓதினர்களோ அதை அனைத்தையும் மருவாவிலும் ஓதுங்கள். அவ்வளோதான். சஃபாவில் என்னென்ன ஓதணும் ஞாபகம் இருக்குல்ல? எழுதிக்கிறீல்ல? சஃபாவில் ஓதிய அனைத்தையும் மருவாவிலும் ஓதுங்கள். எதை ஒரு வாட்டி சொல்லுங்க, தக்பீரை மட்டும் 3 வாட்டி சொல்லுங்க, சரியா? அப்போ ஓதிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் துவா கேட்குறீங்க பார்த்தியாலா? துவா வந்து நீங்கள் மாற்றி சஃபாவில் நீங்கள் மறுமைக்கு துவா செய்கிறீங்க, மருவாவில் இம்மைக்கு துவா செய்யுங்க. கேட்குற துவாவை நீங்கள் மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். ஓத வேண்டிய எதுக்கிற என்ன செய்யணும்? அதே தான் நீங்கள் ஓதுங்க, சரியா? அதை ஓதிப்புட்டு துவா செஞ்சுப்புட்டு சஃபாவுலேருந்து மருவாவுக்கு போயிட்டு வைங்களேன், ஒரு சை முடிஞ்சு போயிடுச்சு. போனால் 1, வந்தால் 2, போயிட்டு வந்தால் 1 இல்லை. சஃபா டு மருவா போயாச்சு, 1 முடிச்சாச்சு. அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறோம்? மருவாவிலேருந்து சஃபாவுக்கு வர்றோம். அதே மாதிரி வருது பச்சை டு பச்சை மட்டும் என்ன செய்வோம்? ஓடுவோம். இங்கே சஃபாவுக்கு வந்தால் 2 ஆயிடுச்சு. இங்கேருந்து மருவாவுக்கு போன 1, மருவா டு சஃபா என்ன 2, திருப்பி போகிறோம் 3, 4, 5, 6, 7. எங்கே போய் முடியும்? மருவாவில் போய் முடியும். மருவாவில் போய் முடியும். ஒரே மாதிரி தான், சை வந்து ஒரே மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் சஃபாவுக்கு வரும்போதும் மருவாவுக்கு வரும்போதும் அந்த 5 திக்ரை ஓதணும். ஒவ்வொரு முறையும் அந்த 5 திக்ரை ஓதணும். ஒவ்வொரு முறை என்ன செய்யணும்? துவா. சஃபாவில் துவா செய்யணும், மருவாவில் துவா செய்யணும், சஃபாவில் துவா செய்யணும், மருவாவில் துவா செய்யணும். காபத்துல்லாவை முன்னோக்கி என்ன செய்யணும்? துவா செய்யணும். துவா செஞ்சாச்சா? 7 சையை முடிச்சாச்சா? 7 சையை முடித்த உடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அங்கேருந்து மருவா கேட் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்களாங்க, நேராக போய் மருவாவுக்கு போயிட்டு ரைட்டில் திரும்பி பார்த்தீங்களாங்க, பெரிய கேட்டு, பெரிய வாசல் இருக்கும். மருவா கேட்னே போட்டு இருப்பாங்க. அந்த வாசல் வெளியே வந்திருக்கேன். அந்த வாசல் வழியாக வெளியே வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், மொட்டை அடிக்கணும், சரியா? ஆண்கள் என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும். பெண்கள் என்ன செய்யணும்? லைட்டாக கொஞ்சம் முடிய வெட்டணும். நிறைய ஹாஜிகளை பார்த்தீங்களாக்க அந்த மருவாவுலையே வெட்டி போடுவாங்க. ஆண்கள் ஒரு ஆள் அவர் இவருக்கு வெட்டுவார், இவர் அவருக்கு வெட்டி அங்கே மக்கள் துழுவாங்க, சரியா? சில பேர் மனைவியுடைய முடியை பிடிச்சி என்ன செய்வார்? மருவாவில் வெட்டி விடுவார். இதெல்லாம் தப்பு. இந்த மருவாவில் முடிய பரஸ்பரம் வெட்டிக்கிறோம் பார்த்தியாலா, அதெல்லாம் தப்பு. முடிச்சுட்டு நேராக வெளியே வந்துட வேண்டியதான். வெளியே வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நிறைய சலூன் கடை இருக்கு. நீங்கள் மருவாவுக்கு பக்கத்துல எல்லாம் நீங்கள் வெட்டாதிய, காசும் ஜாஸ்தி. ஒன்று 25 ரியால் கேட்பாங்க.
புரியுதா? கியூவில் மக்கள் நிற்பாங்க, வேக வேகமாக வெட்டி விட்டுருவாங்க, தலையில் என்ன செய்வாங்க, ரத்தம் காயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனேன், உங்கள் ரூமுக்கிட்ட போயிருங்க, ஒரு 10 நிமிஷம் நடந்து போனீங்களாக்க அங்கே சலூன் கடையில் ஆளே இருக்க மாட்டேன். ஹாஜி யஹாஜி தால், யஹாஜி தால், ஹாஜி வாங்க, ஹாஜி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்களாக்க 10 ரியால் கேட்பாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் போய் பேரை பேசினவங்கள நான்லாம் செய்வேன். 10 ரியால் கேட்பாங்க, 10 பேராக போய் பேசி 5 ரியால் தர்றேங்குவேன், 7 ரியாலுக்கு ஒத்துக்குருவாங்க. புரியுச்சா? அப்போ நீங்கள் ஒரு 5 ரியால் 7 ரியாலில் நீங்கள் முடியும் வெட்டிடலாம், மொட்டையும் போட்டுடலாம், பிளஸ் ராகத்தான் வெட்டுவாங்க. ஒரு காயம் இல்லாமல் பொறுமையாக என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. இதை மாதிரி மொட்டை போட்டுருங்க. சரியா? நீங்கள் மொட்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சு முடிச்சிட்டீங்க, உமரா பண்ணி முடிச்சிட்டீங்க. ஒய்ஃப் வந்து ரூமுக்கு வர்றாங்கல்ல, ஒய்ஃப் ரூமுக்கு வந்த உடனேயுமே அவங்க என்ன செய்யுங்க, முடிய நீங்கள் வெட்டி விட்டாலும் சரி, அது அவங்களே அவங்க முடியை எடுத்து என்ன செஞ்சிரு வெட்டி விட்டுக்கிட்டாலும் சரி, பரஸ்பரம் மற்ற பெண்கள் இருப்பாங்கல்ல, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய முடியை வெட்டி விட்டுக்கிட்டாலும் சரி, லைட்டாக ஒரு முடிய ஒரு பகுதியை சரியா கொஞ்சத்தை வெட்டி விட்டுருங்க. எப்போ முடிய பெண்கள் வெட்டி கொண்டார்களோ, ஆண்கள் மொட்டையடித்து விட்டார்களோ, என்ன செய்து முடித்து விட்டார்கள், உமரா செய்து முடித்து விட்டார்கள். இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ரா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி உமரா பண்ண உடனேயுமே என்ன செஞ்சுக்கலாம், இஹ்ராம அவில் தர கலைஞ்சிடலாம். இஹ்ராம கலைஞ்சிவிட்டு நீங்கள் போங்க, பாத்ரூம் போங்க, குளிச்சு நார்மல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கப்பட்ட பேண்ட் ஷர்ட்டை போடுறது நார்மலாக நீங்கள் வச்சுக்கிறங்க. இதுதான் உமரா என்பது. அப்போ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உமரா பண்ணாங்களோ அந்த உமராவை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ப்பு 100% இருக்காது. அது நான் சொல்லுவேன், எது ஃபர்லு, எது வாஜிபு, எது சுன்னத்து, அதில் அது வரும். ரமுல் வந்து பண்ணவே முடியாது. முதல் 3ல் ரமுல் பண்ணணும். ரமுல கொஞ்சம் வேகமாக ஓடுறது, நீ கேட்டிய யார் கேட்டாங்கல்ல, கொஞ்சம் வேகமாக ஓடுறது